ஈகோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பில் அதிகமாக இருக்கும். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே கூட சில கருத்து வேற்றுமையெல்லாம் இருக்கும். அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தாமத திருமணம், ஒரு சீக்கிரமாக திருமணம் நடந்தால் நிறைய ஈகோ ப்ராப்ளம்ஸில் பிரியறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். பொதுவாகவே 30 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கும்போது ஓரளவுக்கு அவங்களால அந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஆப்போனண்ட்டால் நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். இதே செவ்வாய் 8ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு நிலம் சம்மந்தப்பட்ட எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் புதையல் கிடைக்கிற மாதிரி இப்போது ரேஸ் கோர்ஸ்லேயோ மூலிமா, இல்லைன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் மூலியமாகவோ, கேம்பிளிங் மூலிமா சில பேருக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவலாக நிறைய நம்பிக்கை ஏற்படும். அதன் மூலிமா நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஆலயம் சம்மந்தப்பட்ட வேலையிலலாம் சில பேருக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போது ஒரு கோவிலில் புரோகிதராக வேலை பண்ணுறது, ஒரு கோவிலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பெண்களுக்கும் ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படும். பெண்கள் வழிபாட்டு முறைகளில் நிறைய நம்பிக்கை ஏற்படும். அவங்க நிறைய ஒரு சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் உழவார பணிகள்லாம் ஈடுபடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலாம் அந்த பெண்களுக்கும் அமையும். செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க பணிகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. டாக்டர்ஸாக வேலை பண்ணுறது, அதுபோல் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு இருக்கும். ஒரு சிலர் மருந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அதில் நல்ல யோகத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், குறிப்பாக பிரயாணம் ஏற்படக்கூடிய வேலைகளும் சில பேருக்கு கிடைக்கும். பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பார். இதே செவ்வாய் ரிஷபத்தில் லாபத்தில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும். வேலை மூலிமா ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைச்சி ஓரளவுக்கு பொருளாதார மேன்மை அடைவாங்க. ஒரு சில பேர் சேல்ஸ், மார்க்கெட்டிங் இதன் மூலிமா நல்ல இன்சென்டிவ்ஸ்லாம் வாங்கி நல்ல பெரிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களை காட்டிலும் இந்த மாதிரி இன்சென்டிவ் மூலிமா சில பேர் நல்ல சிறப்பான யோகத்தை அடைவாங்க. அதுவும் குறிப்பாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட், மெடிக்கல் ஏஜென்ட்டாலாம் சில பேர் நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுத்துரும்னு சொல்லலாம். செவ்வாய் 12ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். குடும்பத்துக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி வேலை இழப்பு ஏற்படும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம், வெளி மாநிலங்கள் பிரயாணம் சில நேரங்களில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு இடத்துல அவங்களால ஸ்திரமான வேலையில் இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை விஷயமாக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தூக்கமின்மை, அதனால் மெடிசன் போடக்கூடிய சூழ்நிலைலாம் சில பேருக்கு இருக்கும். இப்போ செவ்வாயோட அமைப்பு கடக லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவார்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.